அட பாவத்தே, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? ஆமா, ஊருக்கே தெரியற அளவுக்கு நார் அடிச்சு விட்டால. ஆத்தாடி, ஏன் நேத்து டிவில தான் வந்துச்சு, ஏன் நீ டிவி எல்லாம் பார்க்கலையா? நாங்க எங்க டிவி பார்க்குறோம்? என் வீட்டில் என் மாமியார் ஒரு சேனல்லையும் நாடகத்தை விடாது. எல்லா சேனல்லையும் நாடகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் நாடகம் பார்த்துட்டு தான் படுக்கும். எல்லா சேனல்லையும் இதில் விளம்பரம் போட்டால் அதில் பார்க்கும், அதில் விளம்பரம் போட்டால் இதை பார்க்கும், இது ரெண்டுலேயும் விளம்பரம் போட்டாங்கன்னா அதை பார்க்கும் அப்படின்னு எல்லா கன்றாவையும் பார்த்துப்பிட்டு தான் அது படுக்கும். அதனால எங்கே நம்ம போய் நியூஸை பார்க்கறது? சரி சரி, அந்த அளவுக்கு ஆகி போச்சுமா. எவ்வளோ ஆறுமுகம் என் பையன் எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா அவளை? நம்ம புருஷனுங்களாம் என்ன நம்மளை பார்த்துக்கிறானுங்க, உழைச்சி போட்டா போதும் இவ ஆக்கி போட்டு போடுவா அப்படின்னு நம்ம புருஷமாருங்களுக்கெல்லாம் நினப்பு. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து உழைச்சிட்டு வந்து வீட்டில் சமையல் வேலை செஞ்சு கொடுத்து துணிமணி துவைச்சி போட்டு பாத்திரம் மண்டம் கழுவி, ஏன் அவள் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்து, அதுவும் சப்ப தண்ணி இல்லை நல்ல தண்ணி போய் அங்கேருந்து டேங்க்லேருந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து கொதிக்க வச்சு இவளை சுடுதண்ணியில் குளிக்க வைப்பான் தெரியுமா? அவ உள்பாவடை கொண்டு இந்த பையன் தான் துவைச்சு போடுவான். அவ ஒன்றும் செய்ய மாட்டா. அப்படியே படுத்தே கிடப்பா, உக்காந்தே இருப்பா, 3 நேரம் நல்லா மூக்க முட்டை திம்பா. அதுவும் நம்ம புருஷனுங்களா இன்ன வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருப்பானுங்களா நமக்கு. ஆனா அந்த பையன் குழம்பு சோறும் அப்படி ஆக்குவான். அப்படியே வாயில வச்சு அந்த ருசி இன்னமும் நிக்கும்னா பாத்துக்கவே. இந்த அளவுக்கு தங்கமா பார்த்த பையல தூக்கி வீசிட்டு போய் இப்போ ஒரு தகரத்தை கட்டிக்கிட்டு, அதுவும் பணத்து மேல இருக்க ஆசையில அந்த தகரத்தை கட்டிக்கிட்டு ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன், ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன்னு இருக்கா. அன்னைக்கு இவன் ஒன்னுத்துக்கும் இல்லாதவன்றனால இவனை தூக்கி வீசிட்டு போனா, இன்னைக்கு பணக்காரனோனே அவ இவனை தூக்கி வீசினாலும் இவன் நான் போறேன், நான் வருவேன்னு காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு திரியறான். இப்படி தங்கமான பயலுக நம்ம பிள்ளைங்களாம் கட்டிக்கிட்டா நானும் உடனே கட்டி கொடுத்துருவேன். எப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு. எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்காங்களோ தெரியல. காசு தான் எல்லாமே இந்த உலகத்துல. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட கூட ஏமாத்தி காசு வாங்கிட்டு வந்தானே என் பையனும் 2 பேரும். வாங்கிட்டு வந்தப்ப நீ ஏதோ 8000 கொடுத்தியாமல, 2000 பிடிச்சிக்கிட்டு அந்த 8000த்தையும் ஒரே நாள்ல செலவு பண்ணாமா. அங்க கடைக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து பெரிய ஹோட்டல் நல்ல மூக்க முட்டை திங்க வச்சுக்கிட்டு துணி ஊறுப்பட்ட துணியை 8000த்துக்கு அள்ளிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு போகும்போது அந்த 8000 துணியை கூட எடுத்து போட்டு போல தெரியுமா, அப்படியே தூக்கி வீசிவிட்டு போயிட்டா. அப்புறமேட்டுக்கு பையன் வந்தவொடனே இந்த பிரச்சனைன்னு சொன்னான் பாரு, அவளோட ஞாபகத்தமா இந்த வீட்டில் ஒன்றும் இருக்கக்கூடாது, மொத்தத்தையும் எடுத்து போட்டு நான் கொளுத்தி போட்டேன். கடவுள் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு? இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் தண்டனை கொடுத்து தானே தீரணும். வேணா விதைச்சா வேணையா இருப்பான், தெனை விதைச்சா தெனையா இருப்பான்னு அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சும்மாவை சொல்லிட்டு போனாங்க. இதுங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெளிவா சொல்லி விட்டு போயிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட கூச்சரா சொல்லாம இந்த பயலை விட்டுட்டு போய் ஒரு 5 மாசம் என்னமோ, 4 மாசம் 4.5 5 மாசம் என்னமோ தான் இருக்கும். அதுக்குள்ள பாரு 4 மாசம் மாமா அவ ஆத்தாடி, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா எப்படி இப்படி இருக்கானோன்னு. 6 மாசம் பக்கம் இருக்கும்ல? இருக்கும். என் வீட்டுக்கு வந்து 5 மாசம் 6 மாசம் ஆகி போச்சு. இப்படி இருக்கிற பாரு. ஐயோ சாமி, இதுல வேற நல்லவ மாதிரி போய் அங்க மேடையில் நின்றுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட நல்லவமே நடிக்கிற. அந்த அம்மா பிடிச்சி 4 போடு போட்டு விட்டுருச்சு. என்னடி பிள்ளைங்க நீங்களா, என்னவா புள்ள லட்சணமா வளர்த்துருக்கன்னு. அவங்க அம்மாவுக்கு ஆடலையே முகத்துல. போனது போகட்டும் விடு. அந்த பையனுக்கு எல்லா கெட்ட காலமும் முடிஞ்சிருச்சு. இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதைத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த பையன் அம்பட்டு கஷ்டப்பட்டுட்டான். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, இந்த கட்டுனவளும் இல்லை. அப்படி கஷ்டப்பட்ட பையன். இன்னத்துக்கு அவங்க வீட்டில் மாடு மேய்க்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் பழைய சோத்தை தான் போடுவாங்களாமா, சுடுச்சோரெல்லாம் போட மாட்டாங்களாம். அம்புட்டு கஷ்டப்பட்ட பையம்மா. அப்படியாப்பட்ட பையன் மனசுல ஆசை வார்த்தையை காட்டி அவனை ஏமாத்தி நடுத்தரவுல நிறுத்திவிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டால. இப்படி இருக்கிறவ காசுதான் முக்கியம்னா முதல்ல வேணான்ட்டு போயிருக்கணும். அதை விட்டுவிட்டு இவன் தான் வேணும்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த பையனைய அந்த அடி அடிச்சாங்களாமா. அடி வச்சு உரின்னு உரிச்சு விட்டாங்களாமா. இதெல்லாம் எதுக்கு? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எது எடுத்தாலும் அவசரம் தான். கல்யாணத்துலயும் அவசரம், டைவர்ஸ்லயும் அவசரம். சரி, அப்புறம் வீட்டுக்கு பாப்போம். நான் தான் போய் பால் அடுத்த வீட்டுக்கு ஊத்தணும். நான் அப்புறம் வாரேன். சரி சரோசா.
பிள்ளைங்களுக்கு நம்ம காசு பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லைன்னா இப்படித்தான். சீக்கிரம் குளிச்சுப்புட்டு கிளம்புமா. இன்னைக்கு ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் அந்த அம்மா குழந்தை பிறந்தோடனே தான் எடுக்க சொல்லிருமோ, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதோன்னு நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துல அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. வா சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புவோம். அங்கேயே நில்லுங்க முதல்ல. ஏய் எதுக்குடா இப்படி கத்துற? கொஞ்ச நேரத்துல உசிரே இல்ல பாரு, நெஞ்சு அடைச்சிடுற மாதிரி ஆயிப்போச்சு. நான் கத்துன கத்து உனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி தான் ஆனிச்சு. நீங்க 2 பேர் பண்ணி வச்சிருக்க வேலை என்னால தலையவே வெளியே காட்ட முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்லி மாளல எனக்கு. இப்ப என்னடா ஆயிப்போச்சு? நாங்களும் அங்க இருந்துட்டு 50 நேரம் போன் அடிக்கிறோம், வண்டி எடுத்துட்டு வா கூட்டிட்டு வரதுக்குன்னு. ஒரு போன் எடுக்க முடியல, நீ எல்லாம் வாய் பேசுறிய என்கிட்ட. ஏம்மா நீ எல்லாம் தாயா இல்ல வேற எதுவுமா? அவ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவ கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? பேசுவடா பேசுவ. அவளோட வாழ்க்கைய பத்தி நீயும் கண்டுக்க மாட்டேங்கிற, உங்க அப்பாவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நாங்க என்ன பண்றது? அவளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நீதி வேணாமா? அதனாலதான் போனோம். இவ பண்ணின தப்புக்கும் இவ பண்ணின காரியத்துக்கும் எவன் வந்து நிப்பான்? அதான் சொல்லிட்டல, இவளோட விஷயத்துல தலையிட மாட்டேன்னு. இப்ப மட்டும் எதுக்கு கேக்குற? ஏமா நான் பிசினஸ் பண்ணணும், 4 பேர் நான் என்கிட்ட வர செலவு வச்சுக்கணும் அப்படின்னும் போது 4 பேர் இடத்துல நான் போய் நின்று பேச வேணாமா? என்ன அசிங்கப்படுத்தணும் நீங்க ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல இதை என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு பிடிச்சது இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம். நீ எல்லாம் எதுக்கு நீ செத்து தொலையாம இந்த உசுரோட இருந்து மனசு உசுர எடுத்துக்கிட்டு இருக்க? ஏய் இங்க பாரு, நீ எப்படி இந்த வீட்டுக்கு புள்ளையோ அவளும் அந்த மாதிரி தான் இந்த வீட்டு புள்ள. என்னமோ நீ மட்டும் நல்ல மாதிரி ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆஹா, நான் என்ன இவ்வளவு மதி பண்ணிட்டேன் சொல்லுங்க பாப்போம். இவளால நான் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன் இத்தனை காலத்துக்கு இருந்தேன். நீங்களாம் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணீங்க. இவ்வளவு மாதிரியா? இது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சோன்னு இதுன்னு நான் போயிட்டா இருந்தேன். இங்க பாரு, என் விஷயத்துல நீ தலையிடுற வேலை வச்சுக்காத. சீ, உனக்கு இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை கடப்புல போட்டாலே அது பாட்டுக்கு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க போய் அங்க போய் அவங்க டைவர்ஸ் கேட்கற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. ஒரு சின்ன பிரச்சனையை சின்னதா விட்டாலே அது முடிஞ்சிடும். ஊதி ஊதி பெருசாக்கி இனி காலத்துக்கும் இவளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு கடங்க. இங்க பாரு, அன்னைக்கே நீ சொல்லிட்டல இவளுக்கு எனக்கு இந்த சம்பந்தமும் இல்ல, ஒட்டு இல்ல, வரவும் இல்லன்னு. அப்புறம் என்னடா என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு. இவ கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தாமா. பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கணும். நீங்களே அவ தப்புக்கு துணை போனீங்கன்னா அப்புறம் அவ இப்படிதான் வந்து நிப்பா. டேய் என் புள்ள என்கிட்ட தானே நிக்கிறா, உனக்கு என்னடா? நீ தான் எதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டல. கையால் ஆகாதவனுக்கு வாய பாரு. என் புள்ளைய எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் வந்து தலையிட தேவையில்லை. உனக்கு உன் வாழ்க்கை மட்டும் தானே முக்கியம். வீணா போனவனை என் தலையில கட்டி விட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னைக்கு நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. எத்தனை நாளைக்கு நீயும் சந்தோஷமா இருக்கன்னு பாக்குறேன். இங்க பாரு, நீ எதா இருந்தாலும் என்னைய பத்தி பேசு. என் பொண்டாட்டிய பத்தி பேசணும்னு வையி, மனுஷனாவே இருக்க மாட்டேன். ரொம்ப ஆணவத்தில் ஆடாத. எப்படியா இருந்தாலும் உன் வாழ்க்கையை ஒரு நாள் சந்தி சிரிக்க தான் செய்யும். அன்னைக்கு பாத்துக்கிறேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? இவ கெட்டு போறதுக்கு காரணமே இந்த அம்மா தான். ஏங்க இப்ப எதுக்கு நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க? நேத்து உங்க அப்பா எப்படி சொன்னாரு பார்த்தல்ல? இந்த மாதிரி இதுல என்னை கலந்துக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு போனாருல்ல. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இதுல வேற காலையில என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் போன் பண்ணிட்டே இருக்கானுங்க. எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலும் ஆன் பண்ணா டக்குன்னு போன் அடிக்கிறானுங்க. இப்படி பிரச்சனையான்னு நான் வெளியே தலை காட்ட முடியல, யாருக்கும் பதில் சொல்ல முடியல. சரி ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். அவளோட கஷ்டம் என்னன்னா அவளுக்கு தான் தெரியும். நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலினாலும் பரவாயில்ல, நம்ம வார்த்தையால கொட்டி அவளை காயப்படுத்த வேணாம், விடுங்க. நீ இப்படி பேசுற, ஆனா அவ எப்படி பேசிட்டு போறா பத்தியா? நம்ம 2 பேரும் நல்லா இருக்க கூடாதுன்னு சாப விட்டுட்டு போறா. ஏங்க நெருப்பு சுடுன்னு வாயால சொன்னா சுற்றுமா? உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், எனக்கு உங்களை பத்தி தெரியும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கவும் நமக்கு தெரியும். சரிங்களா? வாங்க நீங்க கம்முன்னு. இந்தாப்பா டீ எடுத்துக்க. சரிங்கக்கா. நேத்து டிவியில பார்த்தோன்னு எனக்கு உசுரே இல்லை. டிவி எதர்ச்சியா மாத்திக்கிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்தா இந்த பொண்ணு. அப்புறமேட்டுக்கு தான் என்ன இதுன்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை. என்னப்பா இப்படி சொல்றாங்க? என்ன எதுவும் உனக்கு தெரியுமா? இல்லைங்களேங்க, நான் ஃபோன்லாம் பண்ணி எதுவும் கேட்கலைங்கண்ணா. கம்முன்னு இங்கேயே இருந்திருக்கலாம். ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அவங்க பெற்றவங்க சேர்த்துக்க போறாங்க. நேரத்துக்கு நீயும் செட்டில் ஆகி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துருக்கலாம். இந்த புள்ள அவசரப்பட்டு போய் இப்போ பாரு டிவி பேப்பர் நியூஸ்ன்னு. அப்பாவும் அம்மாவும் இங்கே தான் நிற்கிறாங்க. நம்ம அரவிந்த் விஷயத்த பேசியே ஆகணும், இல்லைன்னா அது எங்கே போய் இந்த பிரச்சனை முடியும்னு தெரியாது. நேற்று பேசலான்னு பார்த்தா அந்த பிரச்சனை, இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நிற்கிறாங்க, இங்கே பேசிட வேண்டிதான். இவங்கெல்லாம் காதலிச்சு எதுக்கு தான் கல்யாணம் பண்றாங்கன்னே தெரியலப்போ. கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கஷ்டம்னோனையும் தூக்கி வீசிட்டு போக வேண்டியது. இதுக்கு பேர்லாம் கல்யாணமான்னு கேட்குறேன்.
நான் எத்தனையோ காதலை சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்ச காதல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும் தான். அதுக்குன்னு யாருமே இப்படி விட்டுட்டு போனது கிடையாது. எல்லாரும் இருந்திருக்காங்க. முதல்ல நான் ஒரு காதல் கல்யாணம் பண்ணி வச்சது உன் கல்யாணம் தான். அதுக்கப்புறம் யாராவது காதல்னு வந்தா கூட அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பயமா இருக்குது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம். என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் கூலி வேலை பார்த்தாலும் கஞ்சோ கூலோ நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டானா அந்த புருஷனோட வாழலாம். அப்படி கொஞ்சம் குடிகாரனா இருந்தாலும் அவனை கொஞ்சம் திருத்தி அவனை ஏதோ ஒன்று பண்ணி வாழ்ந்துடலாம். ஆனால் இப்படி எல்லாம் இந்த நல்ல பையனா இருக்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு உன்னை தூக்கி வீசிட்டு போய் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? நானே ஏகப்பட்ட காதலை சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த காதல் கல்யாணத்துலயும் எனக்கு விருப்பமே இல்லை. இப்பெல்லாம் இந்த காதல்னு சொன்னாலே கோவம் தான் மண்டைக்கு ஏறிக்கிட்டு வருது. சரி விடுங்கங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? சரோசா அம்மா தான் திட்டிகிட்டே கிடந்தாங்க. இவளுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு. எனக்கு ரொம்ப சங்கட்டமா போச்சு. என்னடா இது, 1000 தான் நம்மள வேணான்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு போனாலும் ஒரு காலத்துல என் கூட வாழ்ந்தவங்க, என் கூட என்னைய நம்பி வந்தவங்க, இன்னைக்கு அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு தான் ஒரு மாதிரி வருத்தமா போச்சு. உண்மையா காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க அமையுதுங்க. பொய்யா காதலிக்கிறவங்களுக்கு உண்மையா விரும்பி வர பிள்ளைங்களும் இருக்குதுங்க. இதுக்கு பேசாட்டுக்கு எங்களை மாதிரி வீட்டில் பார்க்குற பையனே கட்டிக்கிட்டு போயிடலாம். ஆரம்பத்தில் சண்டை சச்சரவுன்னு ஆரம்பித்தாலும் கடைசியில் சமாதானம்னு ஒன்று வந்துடும், புரிதல்னு ஒன்று வந்துடும். இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது, கொட்ட கொட்ட அன்பை கொட்ட வேண்டியது, 3 வருஷம் நல்லா பழகி இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டியது. என் வீட்டில எல்லாம் பிள்ளைங்க இப்படி காதல் கல்யாணம்னு வந்துச்சுங்க, தொலைச்சு கட்டி போடுவேன். எங்க அண்ணனோட உறவு இப்பதான் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள அண்ணன் உறவையும் வெட்டி விட்டுட்டான் பாவி. அவது வாயாலேயே என்னை போடி, வீட்டை விட்டு போடின்னு சொல்ல வச்சுட்டான். அண்ணன் மனசு எம்பிட்டு நொந்து போயிருக்கும். இதுலயும் தங்கத்தோட மனசுல 1000 ஆசையை வேற வளர்த்து விட்டேன். இன்னைக்கு தங்கம் எப்படி அழுதுகிட்டு இருப்பாளோ. படுபாவி பையன் இப்படி ஏமாத்தி விட்டானே. ஆனா ஒண்ணு, என் தங்க எங்க அண்ணன் புள்ள வாழாத இந்த வீட்டுல வேற எவளையும் நான் வாழ விட மாட்டேன். எவளையும் நான் வாழ விட மாட்டேன். மருமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து வச்சு வா வா. கட்டுன பொண்டாட்டி வயிற்றுச்சல் பிடிச்சு கிடக்குறேன். மருமகளே வாவான்னு பாட்டை பாத்தியா? விளங்காதவனுக்கு. குணம் நிறைந்த திருமகளே வா வா, நீ வீட்டுல காலை எடுத்து வச்சு வா வா. ஐ மைசன், என்ன மைசன் கிளம்பிட்டீங்களா? என்ன நேத்து கொடுத்த காசை மொத்தமா முடிச்சிட்டியா? இப்ப என்ன மறுபடியும் குடிச்சிருக்க போல இருக்கு? நாத்தம் குடலை புரட்டிக்கிட்டு வருது. மைசன், எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க பாருங்க. முதல்ல பல்ல விளக்கியா, கப்பு தாங்க முடியல, கொஞ்சம் நவந்து நிலாங்கிட்டு. சரிங்க மைசன். மருமகன்னு நேத்து சொன்னீங்க, மருமகளை வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வரீங்க? யோ ஏயா காலகாத்தாலேயே என்ன மைசன், நீங்க மருமக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் நேத்து எனக்கு அப்பாவுக்கு பாட்டி வச்சீங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு மருமக வந்துருச்சுன்னா தினத்தோறும் நீங்க பாட்டி வைப்பீங்கல்ல, அதானே பார்த்தேன். என்னடா சுண்டல் சொற்றோட தெரியுதேன்னு. அடுத்த வீடு எப்படி போனாலும் பரவாயில்ல, உனக்கு குடி. என்னங்க மைசன், எப்ப பார்த்தாலும் இந்த தகப்பனை நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க பாருங்க. உங்க மேல இருக்க அன்புலையும் ஆசையிலையும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என் மேல அன்புலையும் ஆசையிலையும் பேசுற, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எப்படா வீட்டுக்கு மருமக வருவா, மருமக கிட்ட ஆட்டையை போட்டு குடிக்கலான்னு நினைக்கிறேன். போங்க மைசன், அப்பாவை எப்படியும் நீங்க தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மருமக கூட்டிட்டு வரேன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், என் மருமக வர்ற நேரம் ஊர்ல உள்ள எல்லா பயல்களுக்கும் கெட்டாகட்டி குழம்பு ஊத்தி நான் சோறு போடுவேன்னு. அடபாவி பையன், ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்குறேன். இதுல எரியற தீயில என்ன ஊத்துனது கதையா? கத 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 கதன்னு எரிய வைக்கிறானே. சரியா, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. வீட்டில் சமைக்கிறதுக்கு எல்லாம் இருந்தோம், யாரும் சமைக்கல, கடையில் தான் வாங்கி சாப்பிடணும். சரியா, வா உனக்கு கடையில் சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிடுவேன். மைசன், நீங்க காசை மட்டும் கொடுங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எனக்கு வாங்கி கொடுத்து கஷ்டப்படக்கூடாது, அது அப்பாவுக்கு கஷ்டம். சோறு திங்கிறதுக்கு உனக்கு வலிக்கும், 3 நேரமும் உள்ள இறக்குறதுனா இனிக்கும். வந்து தொலை, வா.
எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா மருமக வந்தா போதும் எங்க வீட்டுல வான வேடிக்கை லாலலா. படுபாவி பையன் இவனுக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டேங்குது. குடிக்க வாங்கி ஊத்திட்டானோன்னு உடனே பையன் பக்கம் சுத்திக்கிட்டு மருமகளை கூட்டிட்டு வந்தான். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் என் மருமவ இன்னைக்கு வீட்டை விட்டே போயிட்டா. அத பத்தி இவனுக்கு ஏதாவது கவலையா இருக்கு? ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா தம்பி, இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதனால வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஏங்க நம்ம பையன் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க. அது நம்ம வீட்டு பிள்ளையால இருக்காது. அவ இந்த இதை நம்ம தலை மேல கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம நம்ப கூடாதுங்க. அவங்க என்னதான் எடுத்தாலும் அவங்க இருக்கிற காசை வச்சு நம்ம தலையோட கட்டுறதுக்கு பாப்பாங்க. நம்ம வேற டாக்டரை வச்சு பாப்போங்க. யாரு கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. டேய் தம்பி, நீ என்னடா சொல்ற? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது ஏன் குழந்தை கிடையாது, அதுக்கு நான் அப்பன் கிடையாது. வேலையில போன ஓனான் எடுத்து குத்துதே கொடையுதுன்னு இப்ப நம்ம தான் கிடக்குறோம். அப்பயே வேண்டாம் 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 வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். காலையில இருந்து நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் போன் அடிச்சு விட்டாங்க. என்னங்க உங்க மருமக இப்படியாமா, என்னங்க உங்க பையனுக்கு கல்யாணம் ஆனது கூட சொல்லல, ஆனா இப்ப உங்க பையன் அப்பா வாயிட்டானாம்ல, இருந்தும் அந்த பிள்ளைய தொத்தி விட்டுட்டானாம்ல, அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தருக்கு என்னால பதில் சொல்லி மாளல தெரியுமா? உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். போனெல்லாம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி மாளல. எல்லாம் யாரால? அவளாலதான். இங்க பாருங்க, அந்த குழந்தை நம்ம வீட்டு பிள்ளையோ இல்லையோ, ஆனா அவ இந்த வீட்டுக்கு மருமவளா இருக்க கூடாது. அவளுக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் நீயே அவங்கிட்டு வாழட்டும்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். என்னை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இத்தனை வருஷத்துல ஒருத்தன் கூட என்னை கை நீட்டி பேசினது கிடையாது. இன்னைக்கு தோட்டத்துக்கு போறேன், அத்தனை பேரும் என்னை பார்த்தோன்னே குசு குசுன்னு பேசினவொன்னு அங்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போறேன், அப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்னை பார்த்து குசு குசுன்னு பேசுறானுங்க. எம்பிட்டு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? 8 பஞ்சாயத்துக்கும் போவேன். பெரிய மனுஷன் வாங்க நீங்க வந்து உட்காருங்க, நீங்களாம் சபையில உட்காரணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்குமே நான் எப்படி போய் சபையில உட்கார முடியும்? இதுலயும் ஒவ்வொருத்தன் என்ன பேசுறான், வீட்டுக்கு வந்த மருமவளையே ஒழுங்கா வைக்க முடியல, அந்த பிள்ளைய கண்ணீர் கம்பளியுமா போய் நீதி கேட்டுக்கிட்டு தெரியுது, இவெல்லாம் எப்படி நீதி சொல்ல போறான் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அந்த புள்ள வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அதுலயும் பாத்தீங்களா, அங்க அவங்க ஆத்தாலும் அவளும் மட்டும் தான் வந்தாங்க. அவங்க அப்பா வரல. ஒருவேளை அந்த ஏத்தி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாம இருந்திருப்பதோ? இருக்கும் இல்லாமையா இருக்கும். ஏற்றி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சுக்குவான். அசிங்க நம்ம பட்டா பரவாயில்ல, அவங்க படக்கூடாதுன்னு அவங்க நல்லா உஷாரா இருக்காங்க. நம்ம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி வந்து நிற்கிறோம். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நீ அன்னைக்கே சொல்லியிருந்தனா இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம்டா. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எதையும் சொல்லாம பாட்டுக்கு கோவிச்சுட்டு போயிட்ட. நான் ஏதோ புள்ள 2 பேத்துக்கு சண்டைன்னு நினைச்சோம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் அப்பயே வெட்டி விட்டு இருந்திருக்கலாம். இவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்படணுன்ற அவசியமே இருந்திருக்காது. சரி விட்டு தொலைங்க. நம்ம நீ அவமானப்படணும் அசிங்கப்படணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு. அதை யாரால மாற்ற முடியும்? ஆனா நம்மள அசிங்கப்படுத்தினதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் அவளை நிம்மதியா நான் விட மாட்டேன். அவ இந்த வீட்டுக்கு மருமகளாவே வந்தாலும் நான் கொடுக்குற டார்ச்சர்ல அவளை இந்த வீடு வேணாம் நம்மளும் வேணாம்னு வீட்டை விட்டு ஓடணும். அந்த அளவுக்கு நான் பண்றேன் பாருங்க. என்னையவ அசிங்கப்படுத்தினா அவங்க ஆத்தா சொல்ற நான் கொடுமைக்காரியாமா. எத்தனை நாள் கொடுமைப்படுத்தினேன்? இதுலயும் வேற அவங்களா என் நகையை அள்ளி போட்டுவிட்டு கடைசியில் நம்ம வரதட்சணை கேட்டோம்னு சொன்னாங்க பாருங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்யறேன் பாருங்க அவங்கள.